அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 20/8/2025, துவாதசி திதி மதியம் 1:59 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:27 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:30 3 வரை, மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சந்திரனும் சுக்கிரனும், கடகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, குழந்தைக்கு சிகை நீக்கி பெயர் சூட்ட, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, வாகனம் வாங்க, பதவி ஏற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பணம் வாழ்க்கையின் ஆதாரம், ஆனால் பாசமோ வாழ்க்கையின் அஸ்திவாரம். ஆமாங்க, ஆதாரம் முக்கியமா அஸ்திவாரம் முக்கியமா? அஸ்திவாரம் இல்லாமல் எதுவுமே நிற்காது. அதனால தாங்க பணத்தை விட பாசத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க. உறவினர்களுக்கும் நீங்கள் அதிகம் செய்வீங்க. நண்பர்களுக்கும் எப்போதும் உதவுவீங்க. எங்கும் எப்பொழுதும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பணத்தை விட அஸ்திவாரமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாசத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும். பழைய உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு சூடு பிடிக்குங்க. அதே மாதிரி புதுவிதமான ஒப்பந்தங்கள் அதெல்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையாட்களும் புதுசாக வந்து அமைவாங்கங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற பெரிய மனிதர்களுடைய நட்பு, ஆசீர்வாதம் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக திடீர் பயணங்கள், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எல்லா உயிர்களிடத்தும் நீங்கள் அன்பாய் இருங்கள், ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் விழிப்பாய் இருங்கள். ஆமாங்க, இப்படி தாங்க நினைக்க தோணுது. அதாவது கரடுமுரடான வனவிலங்குகள்கிட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம் போல் தெரியுது. ஆனால் சில மனிதர்களிடமிருந்து தப்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. இதையெல்லாம் புரிந்து தெரிந்து அனுபவபூர்வமாக அறிந்து வைத்து கொண்டு யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை ஆதாரபூர்வமாக தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க.
சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிவகைகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குங்க. 3ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக நடந்த கோர்ட்டு கேஸு அதெல்லாம் சாதகமாக தீர்ப்பு வருங்க. சுகாதிபதி சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது அல்லது வீடு மாறுறது அல்லது சின்னதாக இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு பெருசாக வீடு தான் வாங்கிறது, அந்த மாதிரி முயற்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி கூடி வர வாய்ப்பு இருக்குது. சிலர் புது வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி அவசரமாக வீடு கட்டி சிலர் கிரகப்பிரவேசம் இன்றைக்கி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகிறதுக்கும் சிலருக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை அமைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சேருங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அவமானங்களை சகித்து சாதிப்பவர்கள் ஒரு நாள் அடையாளமாக வென்று காட்டுவார்கள். சமூகத்திலே நின்று காட்டுவார்கள். ஆமாங்க, நம்முடைய பார்வையில் ஒரு சிலர் இன்றைக்கி அசிங்கப்பட்டு கிடக்கலாம் அல்லது சிரமப்பட்டு கிடக்கலாம். ஆனால் அதெல்லாம் சகிச்சு மேலே வரக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ தியாகங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்க. எத்தனையோ விதமான கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொள்ளாமல் மனதிலேயே போட்டு புழுங்கி இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இன்னைக்கும் இருக்கிறாருங்க. இன்றைய தினம் மாலை 6:35 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறாருங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சுப செலவுகள் இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே மாலை 6:35 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு தேவைப்படுதுங்க. உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. முடிந்தால் நடைப்பயிற்சி உடற்பயிற்சியும் தேவைப்படுதுங்க. மூச்சு பயிற்சி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார எதை பேசினாலும் கடுகடுன்னு கோபம் வருதுன்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டீங்க. இன்றைய தினத்தில் குடும்பத்தில் சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குங்க, செலவுகள் இருக்குங்க. சின்ன வேலை கூட முடியாமல் போகுதேங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மனம் சுகமாக இருந்தால் சுமை கூட சுகமாக இருக்கும்.
ஆனால் மனம் கொஞ்சம் சோர்ந்து போய்விட்டால் சுகங்கள் கூட சுமையாக மாறிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே மனசை நீங்கள் உற்சாகமாக வைத்து கொண்டிருப்பீங்க. உள்ளுக்குள்ளார எத்தனையோ கவலைகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், போராட்டங்கள் இருந்தால் கூட வெளியில் எதையுமே நீங்கள் காட்டிக்கவும் மாட்டீங்க. வெளித்தோற்றத்தில் மனசில் சந்தோஷமாக இருப்பதை போல காட்டிக்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை பார்த்துங்க அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள், வேலை சுமைகளும் இருக்குங்க. குறிப்பாக மாலை 6:35 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மாலை 6:35 ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்னதாக குடும்பத்துக்குள்ளார விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனாதிபதியாகிய சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. முன்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னவங்க சரி வாங்க பார்க்கலாம், ஏதாவது தேர்தான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்னதாக செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. எதையுமே நம்மால் கட்டுப்படுத்த முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்களில் கவனம் தேவைப்படுதுங்க. இன்றைய தினம் மாலை 6:35 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அதிர்ஷ்டம் என்பது ஓரிரு முறை வரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் உழைப்பு என்பது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய வாய்ப்பு, எல்லா நேரமும் வரக்கூடிய வாய்ப்பு. ஆமாங்க, அதனால தாங்க அதிர்ஷ்டத்தை நீங்கள் அதிகம் நம்பாமல் உழைப்பை நம்புவீங்க. உழைப்புக்கேற்ற ஒரு வளர்ச்சியும் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியமும் நிச்சயமாக இறைவன் நமக்கு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓடோடி உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். பணப்பற்றாக்குறை அதெல்லாம் சரியாகும். தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எந்த ஒரு வேலையும் முடியறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க. அதே மாதிரி யாருக்காகவும் உறுதிமொழியெல்லாம் எதுவும் கொடுத்துடாதீங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுலையாவது போட்டு ஏமாந்துடாதீங்க. சில நேரங்களில் சிம்பத்தியில் மாட்டிக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும். பற்று வரவு நல்லா இருக்குது. லாபஸ்தானத்தில் 2 ராஜகிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உயருங்க. வியாபாரத்தில் அதிக லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்குங்க. மகனுடைய ஜாதகத்துக்கு பொருத்தமான பெண் ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. இன்றைய தினம் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. அதே போல் ஒரு சிலர் பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை புது டிசைனில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு
ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நிம்மதியாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அளவான ஆசைக்கு பின் ஒரு நிம்மதி இருக்கும். ஆனால் அளவற்ற ஆசைக்கு பின் ஆபத்து மட்டுமே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க ரொம்ப ஆசைப்படுறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏதாவது ஒரு ஆசை வச்சுருப்பீங்க, அது நிறைவேறினா போதும். அந்த ஆசை நிறைவேறினாலே மற்ற ஆசைகள்லாம் தானாகவே நிறைவேறிடணும். எங்கும் எப்போதும் தன்னுடைய ஆசையை தன்னுடைய லட்சியத்தின் மீது புகுத்தி அந்த லட்சியத்தையே ஆசையாக கொண்டு அதை அடைவதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து முடியாத ஒரு விஷயம் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பாருங்க. ஆனாலும் கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். சந்தேகத்தால் சங்கடங்கள் வரும். ஒருவரை ஒருவர் புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். சூரியன் பலமாக 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள், தவறில்லை. ஆனால் அடுத்தவர் முன் பெருமைக்காக வாழ்ந்து காட்டாதீர்கள். கடைசியில் மிஞ்சுவது அவமானமும் ஏமாற்றமும் தான். ஆமாங்க, அதனால தாங்க சும்மா வீம்புக்காக வாழ்ந்து காட்டுறது, அடுத்தவங்க நம்மளை பெருமையாக பேசணும்னு சொல்லி அதுக்காக வாழ்ந்து காட்டுறது, அதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. நாம இருப்போம், நமக்காக நாம் வாழ்வோம். அடுத்தவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக நாம் கார் வாங்கக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது. நாம் நம்முடைய தேவைக்காக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் அந்த சொந்த நிலையை தவறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே ஓடி போயிடுங்க. ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நிம்மதி சேருங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது
பேசுகிறதா இருந்தால் கூட பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. தாய் பத்திரத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளை நினச்சி அப்பப்போ சின்ன கவலை எட்டி பார்க்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வசதியில் ஏழையாக இருந்தாலும் வைராக்கியத்தில் கோடீஸ்வரனாக இரு. ஆமாங்க, இந்த பழமொழி உங்களுக்கு தாங்க அதிகமாகவே பொருந்துங்க. வசதி வாய்ப்புகள் முன்ன பின்ன இருந்தாலும் வைராக்கியத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதிலேருந்து மாற மாட்டீங்க. ஏதாவது ஒரு சவாலில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இரவு பகலாக அதில் ஜெயிக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. ஆமாங்க, பணங்காசு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட முன்ன பின்ன இருந்தாலும் கூட எங்கும் எப்பொழுதும் மனதளவில் வைராக்கியத்துடனும் உறுதியுடனும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. பிரபல யோகாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற வேலையில் நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் இப்போ தான் அவங்கள புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி இருந்ததெல்லாம் அவங்க மறந்துட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்க தொடங்குவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வீடு கட்டுறது, வாங்கிறது, லோன் சம்பந்தமாக முயற்சிக்கிறது, அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சந்தேகத்திற்கு பின்வரும் நம்பிக்கை ஆழமானது. ஆனால் நம்பிக்கைக்கு பின்வரும் சந்தேகமானது ஆபத்தானது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா ஆழமாக வச்சுப்பீங்க, ஆழமாக நேசிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் யார் மேலேயாவது சந்தேகம் வந்தால் கொஞ்சம் ஒதுங்கியே தள்ளி நிற்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் ஆழமாக எதையும் செய்து முடிப்பவர்கள், ஆழமாக எதையும் யோசிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைக்கி தான் தொடங்கி இருக்குது சந்திராஷ்டமம். இன்னும் 2 நாள் இருக்கும். அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நிதானம் தேவைப்படுது. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில்
கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பண நஷ்டம், அலைச்சல், செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். அதே நேரத்தில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்திடாதீங்க. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், இருந்தாலும் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பழி சொல்பவர்கள் யாரும் வழி சொல்லப் போவதில்லை. வெற்றியோ தோல்வியோ உன்னுடைய பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். ஆமாங்க, சிலரெல்லாம் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பழி பாவத்தை சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. சம்மந்தப்படலைன்னாலும் சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டீங்க. நீங்கள் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போவோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எங்கும் எப்பொழுதும் தான் எடுத்த வேலையை முடிக்கும் வரை உறுதியாக இருந்து சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்ன சின்னதாக செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. சுக்கிரனும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நடந்து புளிந்து போன விஷயங்களெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லேயும் இன்றைக்கி நீங்கள் போய் கலந்துப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உழைப்பு மட்டும் இல்லாமல் நல்ல பேரும் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களாலும் உங்களுக்கு நல்ல பேர் சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிவட்டாரத்தில் புகழ் கௌரவம் அதெல்லாம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, தன்னுடைய வேர்களையே நம்பாத ஆலமரம் விழுதுகளை வேரூன்றியது. அதுபோல தாங்க வாழ்க்கையும். யாரையும் நம்பி நாம் எதையும் நகர்த்தக்கூடாது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய சக்தி என்ன, தன்னுடைய பலம் என்ன, தன்னால் என்ன முடியுங்கிறத திட்டவட்டமாக தெரிந்து வைத்து கொண்டு அதை மட்டுமே சிறப்பாக செய்து முடித்து வாழ்க்கையில் நிம்மதி தேடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க. முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க. அரசியலில் பெரிய பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க.
பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாகவே முடியுங்க. அதே மாதிரி போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது, வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் கராராக பேசிடுறீங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஒத்தாசையாகவும் இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறாரு. குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களும் சாதித்து காட்டுவீங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை கடினமாக பேசுபவர்கள் முகத்துக்கு நேராக ஒரு மாதிரி பேசினாலும் ஒருபோதும் பரிசாக நமக்கு துரோகத்தை அளிப்பதில்லை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. என்ன தோணுதோ அதை பளிச்சுன்னு பேசிடுவீங்க. ரகசியத்தை உங்களால் காப்பாற்றவே தெரியாது. ரகசியத்தை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டு அந்த ரகசியத்தை போய் யார்ட்டையா ரகசியமாக சொல்லிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் துரோகங்களை எல்லாம் செய்யாமல் எல்லோருக்கும் உதவிகளை மட்டுமே செய்து வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. 6ஆம் இடத்துல சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிரிகள் உங்ககிட்ட வளைஞ்சு கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். உடல் நோய் நொடி உபாதைகளுக்கு நல்ல டாக்டர் கிடைப்பார். அவர் மூலமாக அந்த உபாதைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைய தினத்தில் வந்து உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குங்க. மேலே மேலே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூக்குங்க. ஆனால் பூலோகத்தில் ஒரே ஒரு முறை பூக்கக்கூடிய மலர் இருக்குது தெரியுங்களா? அப்படிப்பட்ட மலர் எந்த மலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ அர்க்கவல்லி மலர் அப்படின்னு ஒரு புஷ்பங்க. இந்த ஒரே ஒரு பூவால் எல்லாமல்ல ஈசனை நாம் வழிபட்டுட்டோம்னா, அவருக்கு அந்த ஒரு பூவை சார்த்தி நாம் வழிபட்டுட்டோம்னா அனைத்து புண்ணியங்களும் வந்து சேருங்க. இது சம்பந்தமாக தேவ சபையிலே விவாதம் நடந்ததுங்க. அப்படிப்பட்ட அந்த தேவ அர்க்கவல்லி மலர் எங்கே இருக்குது, அந்த அர்க்கவல்லி மலர் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு தேவர்கள் எல்லாமே பூமிக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் தேடுன்னு தேட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பிருகு மகரிஷி தான் சிவபூஜையிலேயே நம்பர் 1 இருக்கக்கூடியவர். அவரும் அந்த தேவ அர்க்கவல்லி மலரை தேடிக்கிட்டு பூலோகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அகத்திய மாமுனிவரையும் அவருடைய மனைவியும் ஒரு இடத்திலே பார்க்கிறார். அதை பார்த்துட்டு அந்த மலரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அகத்தியரிடம் பிருகு மகரிஷி கேட்கிறார். ஆமாம் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ஒரு சின்ன மலை, அதில் மிகப்பெரிய மரம், அந்த மரத்தில் ஒரே ஒரு பூ. ஆனால் ஆயிரக்கணக்கான பறவைகள் அந்த
அந்த மரத்தில் அமர்ந்து அந்த மலரை தரிசித்துவிட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு கைலாயத்தை நோக்கி அதுங்கெல்லாம் சொர்க்கத்தில் சென்று அடைகின்றன. உடனே அகத்தியர் அந்த மலரை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுனை நீரிலே அந்த மலரை சிவபெருமான் அணிந்திருப்பதை காட்டி கொடுக்கிறார். அந்த காட்சியை பிருகு மகரிஷியும் அகத்தியரும் அவருடைய துணைவியும் பார்க்கிறார்கள். இது அற்புதமான ஒரு திருக்கோவிலுங்க. 5000-6000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமையான திருக்கோவிலுங்க. இந்த சின்ன மலையை சுற்றி வருவதன் மூலமாக நிறைய நன்மைகள் எல்லாமே நமக்கு உண்டுங்க. இப்போ கிரிவலம் அப்படின்னாலே நம்ம திருவண்ணாமலை எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கேயும் கிரிவலம் உண்டுங்க. இந்த மலையை சுற்றி நாம் பௌர்ணமியில் கிரிவலம் வந்தோம்னா 100 அரச மரங்கள், 1000 வில்வ மரங்கள், 10,000 வன்னி மரங்கள், 1,00,000 வேப்ப மரங்களை சுற்றியதற்கான பலன் ஒரு முறை இந்த மலையை சுற்றி கிரிவலம் வந்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. இங்கே ஏக புஷ்ப பிரியநாதர் அப்படின்னு சிவபெருமானுக்கு திருப்பெயர் அழைக்கப்படுகிறதுங்க. அம்பாளும் பார்த்திங்கன்னா தாயினும் நல்லாள், அதாவது தாயை விட நல்லாள் அப்படிங்கிற பேரில் இங்கே அம்பாள் அருள்பாலித்து கொண்டிருக்காங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமு அல்லது நீட் எக்ஸாமு, எந்த தேர்வாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பாத தரிசன தட்சிணாமூர்த்தி, இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு பேரே ஸ்ரீ பாத தரிசன தட்சிணாமூர்த்தி. இவரை போய் நாம் வணங்கினோம்னா எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும், கஷ்டமான எக்ஸாம் இருந்தாலும் நிச்சயமாக பாஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி பெண்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள், பாபங்கள், அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளை நாம் தரிசித்தோம்னா, தாயினும் நல்லாள் அப்படிங்கிற அம்பாளை நாம் தரிசித்தோம்னா அந்த பாவம் எல்லாமே விலகுதுங்க. பிரம்மகத்தி தோஷமே விலகுதுங்க. அதே போல் முருகர் பெருமான் இங்கே சத்துரு சம்ஹார மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். மனசில் ஏற்படக்கூடிய குழப்பம், பயம் எல்லாத்தையும் நீக்கி நமக்கு அருள் புரியக்கூடியவராக இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உள் பிரகாரத்தில் ஸ்ரீ உமாமகேஸ்வரர் தம்பதி சமேதமாக ஒரே கல்லில் காட்சி கொடுக்குறாங்க. மேற்கு நோக்கி ஸ்ரீ காலபைரவரும் இங்கே காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. வற்றாத தீர்த்தமாக இங்கே சுனை நீர் இருக்குது. எல்லா தோஷங்களுமே இங்கே போனால் விலகுதுங்க. நாளைக்கு பிரதோஷமாக இருக்கிறதுனால நாம் சிவாலயம் செல்வது நல்லதுங்க. இந்த அற்புதமான திருத்தியமலை ஏக புஷ்ப பிரியநாதர் அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்தில் இருக்குது. இந்த கோவில் திருச்சியிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. இந்த ஊர் பேர் திருத்தியமலை அப்படிங்கிறது அந்த ஊர் பேர். நேரம் கிடைக்கிறப்ப திருச்சி பக்கம் போகும்போது அவசியம் இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வாங்க. சகல தோஷங்களும் விலகி எல்லா நன்மைகளும் நமக்கு சேரும். நாளைய தினம் பிரதோஷமாக இருக்கிறதுனால எல்லாமல்ல சிவபெருமானையும் நந்தியையும் வணங்குங்க. நல்லது எல்லாமே நடக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.